சண்முகபரணி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. முத்துப்பாண்டி வந்து ஏற்பாடு பண்ண ஆளுங்க சண்முகம் வீட்டிலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு வெளில வராங்க. அப்பன்னு பார்த்து வைகுண்டம் வந்து கண்ணை முழிக்கிறாரு. அவங்க வந்து சத்தம் போட்டதுனால அவங்க பொண்ணுங்களாம் வந்து வராங்க, தடுக்கிறாங்க. வைகுண்டம் வந்து கட்டி எடுத்து அடிக்கும்போது அதை வச்சு இது மாதிரி வைகுண்டத்தை வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சிடுறாங்க. ஒரு பக்கம் கனியை தள்ளி விடும்போது கரெக்டாக சண்முகம் வந்து மாசா கனியை வந்து பிடிச்சிடுறாங்க. என்னெல்லாம் நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் டிஷிம் டிஷிம் அடித்து தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். பசங்களா, நீங்கள் முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பெட்டியை எடுத்துகிட்டு உள்ளே கொண்டு போய் வைங்க, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னோன்னே எல்லாரும் சேர்ந்து அந்த உண்டியலை அப்படியே தூக்கிட்டு உள்ளே வந்து போயிட்டுருக்கிறப்ப அவங்கள வந்து தடுக்கிறதுக்குன்னு ஒருத்தவங்க வந்து நிற்கிறாங்க. சண்முகத்தை எதாவது பண்ணணும்டா, இப்படியே பண்ணிகிட்டு இருந்தால் சரி வராதுன்னு சொல்லி சாக்கை தூக்கி மேலே போட்டுட்டு இது மாதிரி டிஷம் டிஷம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சண்முகத்தை சமாளிக்க முடியலேன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே இருக்கிற குங்குமத்தை எடுத்துகிட்டு வராங்க. தங்கச்சிங்களும் பரணிகளும் அப்படியே அவங்க மேலே வந்து போட்டதுனால சிங்கம் போல் வந்து அந்த சாக்கை தூக்கி எறிஞ்சிட்டு கட்டையை வச்சு டிஷிம் டிஷிம் பண்ணுறாங்க. நம்ம சண்முகம் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க. அப்பா உனக்கு என்னப்பா ஆச்சுன்னு சொல்லி வைகுண்டத்துக்கிட்ட கேட்குறாங்க நம்ம சண்முகம். பரவாயில்லல, நான் ஏதோ தடுக்கலான்னு பார்த்தேன், என்னால் முடியல. அப்பா, நீ உள்ளே வந்து எப்பயாவது தூங்கணும்னு தோணுச்சுன்னா என்ன பண்ணுறது தான், கதவை வந்து தாப்பா போட வேணாம், சாத்தி வச்சா போதும்னு நினச்சேன். ஆனால் இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. வைகுண்டமும் நம்ம சண்முகமும் சேர்ந்து உண்டியல் எடுத்து அப்படியே இருந்த இடத்துலையே வந்து திண்ணையில் வந்து வச்சிடுறாங்க. வீட்டில் இருக்கிற திண்ணையில் உள்ளே வந்து வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்படியே நான் பாதுகாப்பாக இருக்கேன், அந்த குச்சியை மட்டும் கொடுங்க, நீங்கள் எல்லாம் போய் உறங்குங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னோன்னே, அப்பா முருகா, நீ தான்ப்பா என் பிள்ளை சண்முகத்துக்கு வந்து ஆதரவாக இருக்கணும்னு வீட்டுக்குள்ளே வந்து தாப்பாலாம் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்து மாசா குச்சி வச்சுட்டு உண்டியல் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது. அப்பான்னு பார்த்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. சாமி கும்பிடும்போது பக்கத்தில் இந்த உண்டியலை வந்து வச்சுட்டு இருக்காங்க. என் பையனுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணும், எப்போதும் நீ சக்ஸஸ் வெற்றியை தான் கொடுத்துட்டு இருப்ப, இந்த வாட்டியும் இந்த ஸ்கூலை வாங்கணும்னு நினைக்கிறான். அவனோட எண்ணத்தை வந்து நீ காப்பாற்றணும் முருகா. ஏன்னா அவன் தனிப்பட்ட முறையில் சாதிக்கணும்னு நினைக்கல, இந்த ஊரையே வச்சு சாதிக்கணும்னு நினைக்கிறான். எல்லா பசங்களுக்காக வந்து பெரிய ஆசையை வந்து தோளில் வந்து சுமந்துக்கிட்டு இருக்கான். அந்த ஆசை நீ இல்லாமல், உன்னோட பலம் சக்தி இல்லாமலாம் ஜெயிக்கலாம் முடியாது. நீங்கள் தான் வந்து அவனை ஜெயிக்க வைக்கணும்னு சாமியை கும்பிட்டு வச்சுட்டு எப்போதும் போல் அந்த ஆண்டவன் முருகன் உனக்கு துணையாக இருப்பான்னு நெத்தியில் வந்து திண்ணூறு வச்சு வந்துச்சிக்கிட்டு இருக்கிறப்ப ஊர் மக்கள்லாம் வேக வேகமாக வராங்க. என்னாச்சு இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, வாங்க நம்ம இது எல்லாத்தையும் சேர்ந்து கரஸ்பாண்டன்ட் வீட்டில் வந்து கொடுத்துடலாம். நம்ம இப்போ போக வேண்டியது வீட்டுக்கு இல்லை, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு. என்ன ஆச்சு, ஏன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போகணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சண்முகமோ பரணி வைகுண்டலேருந்து எல்லாரும். ஏன்னா இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து வச்சுருக்காங்க. உங்கள் அப்பா வந்து சவுந்தரபாண்டியனும் உங்கள் அண்ணன் முத்துப்பாண்டியனும் இன்றைக்கி தான் வந்து பத்திரத்தில் வந்து கையெழுத்து போட போகிறாங்க. அவங்க கையெழுத்து போடுறதுக்குள்ளே நம்ம அங்கே போயே ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஊர் மக்கள்லேருந்து எல்லாரும் சரி வாங்கன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து அந்த உண்டியலை தூக்கிட்டு அப்படியே அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சனியன் வந்து ஃபோனில் யார்ட்டையோ பேசிகிட்டு இருக்காங்க ஜோசியர்கிட்ட. என்னல வருவாரா மாட்டாரா, எப்போதும் சொன்ன டயத்துக்கு வந்து கரெக்டாக தான் வந்துடுவாங்க அந்த பெரிய மனுஷன், இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லி தெரியலையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப அவர் மட்டும் வந்துட்டார் கரஸ்பாண்டரு இந்த ஸ்கூலில் வந்து எழுதி கொடுக்கறதுக்காக. கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேனா, உள்ளுக்குள்ளே வந்து என்ன பிரச்சனை, ஏதோ ரொம்ப தாமதமாகுது போல இருக்கே, இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, ஏய் சனியா, என்னப்பா ஃபோன் அடிச்சு கேட்டியா, ஜோசியர்கிட்ட கேட்டேன், இன்னும் ஒரு 4 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் கையெழுத்து போடக்கூடாது, 4 நிமிஷம் கழிச்சு தான் கையெழுத்து போடணுங்கிற மாதிரி ஜோசியர் சொன்னதாக சனியன் வந்து சொல்கிறாப்புல. நீங்கள் எதுவாக இருந்தாலும் நல்ல நேரம் பார்த்து தான் செய்வீங்களா? இல்லை, நம்ம வந்து பணத்துக்காக நான் சொல்ல வரல, இது ஒரு நல்ல காரியம், நம்ம ஏகப்பட்ட பேருக்கு வந்து உதவி செய்ய போகிறோம். அப்படி இருக்கும்போது நல்ல நேரத்தில் ஆரம்பித்தா கஷ்டப்படாமல் என்றைக்குமே வந்து சந்தோஷமாக நிம்மதியாக இந்த தொழில் வந்து நடத்தலாம்ல, அதுக்கு தான். சரி, அதுக்காக ஒரு 4 நிமிஷம் தானே வெயிட் பண்ணிக்கலாம், எதுவும் தப்பு இல்லை. சனியன்யா, நீ போய் என்ன பண்ணுறேன்னா, காஃபி வந்து வீட்டுக்கு அம்மா வந்து போட்டு கொடுத்தாங்களே அதை எடுத்துகிட்டு வான்னு 2 பேருக்கு வந்து காஃபி எடுத்துகிட்டு வராங்க. கரஸ்பாண்டருக்கு ஒரு கப்பு காஃபியும் அதே மாதிரி நம்ம சௌந்தரபாண்டியனும் காஃபி வந்து குடிக்கிறாங்க. என்னாச்சு, எப்போதும் வந்து வீட்டுக்கார அம்மா போடுற காஃபி தான் குடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஆமாயா, வீட்டுக்கார அம்மா போடுற காஃபி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் வீட்டு அம்மா வந்து பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரெஜிஸ்டர் வந்து ரொம்ப கோவத்தில் இருக்காரு. இன்னமும் 4 நிமிஷம் 3 நிமிஷம்னு சொல்லிட்டு இருக்காதீங்க, என்னதான் உங்களுக்கு வேணும், சரி சரி நீ அதிகாரியை வந்து கோவப்படாமல் வச்சுக்க, நான் இப்போ வந்துடுறேன், இன்னும் 10 செகண்ட் தான் இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே கரெக்டாக உள்ளே போகலான்னு இருக்காங்க. அப்போ அடா நல்ல நேரம் வந்துருச்சு போகலாங்களா அப்படின்னு சொல்லி உள்ளே போகலான்னு இருக்கிறப்ப ஊர் மக்கள் சண்முகம் பரணி வைகுண்டம் வீரா எல்லாரும் வந்து அந்த உண்டியலை வந்து எடுத்துகிட்டு அப்படியே மாதம் வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கரஸ்பாண்டர் முன்னாடி, ஐயா நான் உங்கள்கிட்ட பேசணும்,
எதுக்குல்ல நீங்கலாம் இங்கே வந்திருக்கீங்க? இப்பல்லாம் உண்டியல் எடுத்துட்டு இங்கேயும் வசூல் பண்ண வந்துட்டீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இப்ப கரஸ்பாண்டன்ட் ஐயாட்ட மட்டும் தான் பேசுறேன். யாரும் பேசாம இருந்தா அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. இல்லன்னா நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு சண்முகம் வந்து மாஸ் பண்றாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். என்னப்பா நான் உன்ட்ட என்ன கேட்டேன்? நீ என்ன கொண்டு வந்திருக்க? நீங்க ரூ. 50,00,000ங்கிற அளவுக்கு சொற்பமான தொகைய தான் கேட்டீங்க. ஆனா எங்களுக்கு அத விண்ணையும் தாண்டுற அளவுக்கு ரொம்பவே உசரமான தொகை. எங்களால அவ்வளோ பெரிய தொகைய ரெடி பண்ண முடிஞ்சுச்சான்னு கேட்டா, முடியலன்னு தான் சொல்லணும். ஆனா இந்த உண்டியல்ல எம்புட்டு காசு இருக்கோ, அது எல்லாம் நீங்களே வச்சுட்டு பெரிய மனசுபடி நீங்க வந்து அந்த ஸ்கூல வந்து எழுதிக் குடுக்கணும். நல்லவங்கள்ட்ட ஸ்கூல் கிடைச்சா ரொம்பவே நல்லா இருக்கும். தயவு செஞ்சு குடுங்கய்யா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. சண்முகம் வந்து பேசுறாங்க. நாங்கெல்லாம் வந்து இந்த காச ஒவ்வொரு ரூபாயும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசுய்யா. அது உங்களுக்கே நல்லா தெரியும். காய்கறி வித்து, கூலி வேலை செஞ்சு, ஏகப்பட்ட வேலையெல்லாம் சட்டையெல்லாம் தைச்சு, இது மாரி கஷ்டப்பட்டு ரூ. 1 ரூ. 2 சம்பாரிச்சு சில பேர்லாம் போட்டிருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து கழுத்துல, காதுல எல்லா நகை நட்டு, தாலி இன்க்ளூடிங் கூட எல்லாத்தையும் சேர்த்து வந்து போட்டிருக்காங்கன்னு, அந்த இடத்துல சண்முகம் வந்து விட்டு குடுக்காம வந்து பேசிட்டு இருக்காங்க. நீங்க எங்களுக்காக வந்து ஸ்கூல்ல குடுக்கணும் ஐயா. நான் வந்து மெப்பட்ல தான் காய்கறி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மெப்பட்ட வந்து பேசி விக்கிறது கூட ரெடி பண்ணிட்டேன் 4000 கிடைக்கும். அது மாரி எங்களால எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் வந்து குடுக்க முடியுமோ, இது எல்லா அமௌண்ட்டையும் குடுத்து, உங்க ஸ்கூல்ல வந்து நாங்க வாங்கலாம்னு முடிவு பண்றோம். தயவு செஞ்சு குடுங்கய்யாங்கிற மாரி கெஞ்சுறாங்க. அண்ணாச்சி என்னல்ல, ஸ்கூல் வந்து வாங்கலான்னு வந்திருக்கீங்களா? இல்ல அடகு கடையில மொத்தத்தையும் வந்து விக்கலான்னு வந்திருக்கீங்களா? என்ன அண்ணாச்சி இவங்கலாம் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காய்ங்க அப்படின்னு சொல்லும்போது, "ஏய் சவுந்தரபாண்டி பேசாம இருந்துரு. இல்லன்னு வச்சுக்கயேன் அவ்வளதான். உனக்கு கடைசி முறையா வந்து எச்சரிக்கை வந்து குடுக்குறேன்னு" சண்முகம் வந்து மாஸ் பண்றாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து வைகுண்டம், வீரலட்சுமி, ரத்னா எல்லாரும் வந்து பேசுறாங்க. எங்களோட கழுத்துல, காதுல இருக்கிற எல்லாத்தையும் வந்து போட்டுட்டோம். ஏன் 2 மாசம் வந்து சீட்ட கூட தள்ளி வந்து எடுத்துட்டோம். இதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? தயவு செஞ்சு குடுங்கங்கிற மாரி கேட்குறாங்க. பரணி ஒரு படிக்கு மேல போய் இவங்கள மாரி காசு பணம்லாம் குடுத்தோம், கஷ்டப்பட்டோம்லாம் சொல்லல. அந்த ஸ்கூல்ல நான் படிச்சு டாக்டர் ஆயிருக்கேன். எங்க அண்ணன் படிச்சு இன்ஸ்பெக்டர் ஆயிருக்காங்க. ஏகப்பட்ட பேர் படிச்சு நல்ல உத்தியோகத்துல இருக்காங்க. இதுதானேய்யா உங்களுக்கு வந்து பேரும் புகழும். அதனால அந்த ஸ்கூல எங்க எல்லார் பேர்லயும் நீங்க எழுதி குடுத்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லி பாயிண்ட் பாயிண்ட்டா வந்து லாஜிக்கா வந்து பேசுறாங்க. சில பேர் வந்து பணத்த அள்ளி குடுக்கறனால, அவங்க நல்லவன்னு நெனச்சுக்காதீங்க. அவங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற லாபத்த பார்க்குறாங்க. அவங்க என்ன செய்றாங்க, ஏது செய்றாங்கன்னு நான் சொல்லணும்னு உங்களுக்கு அவசியம் இல்ல. நீங்களே அரசர் புரசலா வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்களே ஒரு நல்ல முடிவ சொல்லுங்கன்னோனே, "அண்ணாச்சி இவங்க கெடக்குறாங்க. நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போலாமா?" அப்படின்னு சொன்னோனே, "இருங்க, இருங்க. நான் கொஞ்சம் யோசிக்கணும். தயவு செஞ்சு எங்களுக்காக வந்து யோசிங்கய்யா. இந்த வாட்டி சந்தர்ப்பத்த நாங்க மிஸ் பண்ட்டோம்னா, திருப்பி எங்களால அந்த அவ்ளோ பெரிய விஷயத்த எங்களால சம்பாரிக்க முடியாம போயிடும். பணம், காசு உங்களுக்கு முக்கியம் இல்லன்னு நல்லாவே தெரியும். ஆனா, படிப்பு சமாச்சாரம்யா. தயவு செஞ்சு எங்களுக்காக யோசிங்கன்னோனே, சண்முகம் நான் முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு தான் அந்த ஸ்கூலுன்னு அந்த இடத்துல சண்முகம் பேர்ல எழுதி குடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த கரஸ்பாண்டன்ட்.